இந்தியாவில் முதல் முறையாக ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வை மேம்படுத்த ஒரு உயர்நிலை குழு உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. இந்த உயர்நிலை குழு மாநிலத்திற்கும் ஒன்றியத்திற்கும் இடையேயான அதிகார பகிர்வை ஆராய்ந்து மேம்படுத்தும் பணியை மேற்கொள்கிறது. மாநில சுயாட்சிக்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை சிறப்புற செயல்படுத்த பல உயர்நிலை குழுக்களை அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மாநில சுயாட்சியை பாதுகாப்பதற்காக அதிகார பகிர்வை பன்மடங்கு மேம்படுத்தும் வகையில் இந்த உயர்நிலை குழுவை அமைப்பதாக நமது மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிகழ்வாண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி குழு அமைக்கப்பட்டு ஜூன் 1ஆம் நாள் முதல் செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றினை அமைப்பதென்று மிக மிக அவசியமாக வந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் இணையதளத்தை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து மற்றும் இணையவழி வினாத்தாள் படிவத்தை வெளியிட்டு சிறப்பித்து இருக்கிறார்கள். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் இணையதளத்தை தொடங்கி வைத்து மற்றும் இணையவழி வினாத்தாள் படிவத்தை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.